ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஃபார்மோட கண்டினியூஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இன்புட் எலமெண்ட் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைப் அட்ரிபியூட்ஸில் பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு ரெண்டு எலமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று லேபிள் எலமெண்ட், இன்னொன்று வந்து இன்புட் எலமெண்ட்டு. இன்னும் ஃபியூ மோர் எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், செலக்ட்னு சொல்லிட்டு. இப்போ நான் செலக்ட் எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். செலக்ட் எலமெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டா இதுக்குள்ளே வந்து இந்த செலக்ட் எலமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக செலக்ட் எலமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் நேம்ஸை இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் போடுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். 3 ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு 3 ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. டிஎன் சொல்லிட்டு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு 3 எலமெண்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு வேறு நேம் கொடுக்குறேன். கேஏ கேஏன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ டிஎன் எல்லாம் ஒரு குரூப்பு, கேஏ எல்லாம் ஒரு குரூப்பு. ஸோ அந்த 2 எலமெண்ட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணி காட்டணும். இதுக்குள்ளேயே பண்ணணும். நம்ம செப்பரேட்டாக இன்னொரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஆப்ஷன் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஆப்ஷன் குரூப். ஓகேவா? இந்த ஆப்ஷன் குரூப் யூஸ் பண்ணோம்னா நமக்கு செப்பரேட்டாக ஒரு குரூப்பும் வந்து நமக்கு லிஸ்ட் ஆயிரும். இப்போது இந்த டிஎன் எல்லாம் ஒரு குரூப்பா, ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பில் போடுறோம். ஆப்ஷன் குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் போடுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேஏ எல்லாம் ஒரு குரூப்பு. ஸோ அதுக்கு ஆப்ஷன் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஷன் குரூப் கிரியேட் பண்ணி அந்த கேஏ எல்லாம் ஒரு குரூப் எலமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 குரூப் எலமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று டிஎன்னு, ஒன்று கேஏ. இப்போது 2 குரூப் எலமெண்ட்டாக நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஹெட்டிங் நேம் எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நம்ம லேபிள் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். லேபிளில் கன்னடான்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல லேபிளில் தமிழ்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு தமிழில் 3 ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. கன்னடாவில் 3 ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். ஆப்ஷன் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு லேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு குரூப் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணுவோம்ல. போன வீடியோவில் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு இன்புட் டைப்பில் சப்மிட் யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தோம். பட் இந்த வாட்டி பட்டன் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் எலமெண்ட். ஓகேவா? பட்டன் எலமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு டன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் நம்ம என்ன நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேம் வந்து நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு டன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏதோ ஒன்று இதில் கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் நமக்கு வேல்யூ டிஸ்பிளே ஆகணும்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆக்ஷன் அட்ரிபியூட் கிரியேட் பண்ணுறேன். ஆக்ஷன் அட்ரிபியூட் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் கிரியேட் பண்ணுவோம்ல இந்த ஆக்ஷன் பிஹெச்பி ஃபார்ம். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த இதில் போட்டுக்கிறேன். ஓகேவா? பட்டனில் நம்ம இந்த ஃபார்ம் வந்து என்னவா ஆக்ட் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதை நான் வேல்யூவில் சப்மிட்டாக ஆக்ட் ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நான் டிஎன்னு கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டேன். எனக்கு action.phpயில் போயிட்டு இந்த ஃபைல் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு டேட்டா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி தான் கிரியேட் ஆகும். பட் இதில் நம்ம இன்புட்டில் நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட்டா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டேட்டா லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் நிறைய ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இதுக்குள்ளே நான் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குற அதே ஆப்ஷன்ஸே கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் கொடுத்துருக்குற அதே ஆப்ஷன்ஸே நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஆப்ஷன்ஸை சேவ் பண்ணிட்டேன். பட் எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகலை. இந்த டேட்டா லிஸ்ட் வந்து இன்புட் ஃபார்மில் தான் வந்துட்டு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு இன்புட் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்புட் டேக்கில் டைப் கொடுக்குறேன். இதில் வந்து டெக்ஸ்ட் டைப்பாக எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறேன். இதில் வந்துட்டு நேமில் எனக்கு வேல்யூ ஷோ பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ நேமில் எனக்கு வேல்யூ ஷோ பண்ணும். நான் இந்த இடத்துல என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். NAMன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னத்தை ஷோ பண்ணுன்னா லிஸ்ட்டு ஷோ பண்ணணும்ல. ஸோ அந்த லிஸ்ட்டை என்னென்னு சொல்லிட்டு நான் ஷோ பண்ணுறேன். நேமில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டுமே. ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்ம இன்புட்டில் கொடுத்துட்டோம். இப்போது டேட்டா லிஸ்ட்டில் அதில் அந்த ஐடி எடுத்துக்கிறோம். அந்த ஐடி என்ன நேம். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன்.
இப்போ நான் இங்க டைப் பண்றேன். எனக்கு டிஎன்னு சொல்லிட்டு இதுல எல்லாமே இருக்கு. வேற ஏதாச்சும் ஒரு டைப் பண்ணிட்டு டன் குடுக்குறேன். ஓகேவா? இப்ப நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ எனக்கு நான் சர்ச் பண்ணி ஆட் பண்ணது வந்துட்டு இதுல போய் ஆட் ஆயிருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு நியூவா வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்னாலும், இதுல நம்ம டைப் பண்ணி அந்த வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற வேர்ட்ஸே கூட நம்ம சர்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிஸ்ட் மாரி ஷோ ஆகுதுல்ல, இந்த லிஸ்ட் மாரி ஷோ ஆகுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்துட்டு லிஸ்ட் நேம்ன்னு குடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த ஐடியும், இந்த ஐடி நேமையும், இந்த லிஸ்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த ஐடி நேம்ல இது எல்லாமே இருக்கு. ஸோ, இது எல்லாமே வந்துட்டு இந்த லிஸ்ட்ல ஷோ ஆகும். ஓகேவா? அந்த லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம நேம்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? நேம் இஸ் ஈக்குவல் டூ ஏதாச்சும் ஒரு நேம நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் டெக்ஸ்ட்ட ஆட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ, நம்ம இதுல வேற ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நம்ம இப்போ கேஏன்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட்டு டன் குடுத்துட்டேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ண WWQs வந்திருக்கு. கேவும் வந்திருக்கு. இத நம்ம வேணாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இத நம்ம வேணா ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது 3ம் வந்துட்டு டிஃபால்ட்டா இருக்கிற ஆப்ஷன்ஸ். இது நம்ம இதுல இருக்கிறது ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல புதுசா ஏதாச்சும் கிரியேட் பண்றதா இருந்தாலும் டைப் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு, அத நம்ப அந்த லிஸ்ட்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் டேட்டா லிஸ்ட்டுக்கும், இந்த செலக்ட்டுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏரியா. இப்போ ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்றோம். அதுல வந்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷனுக்காக ஒரு பெரிய ஏரியா விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அது இந்த டெக்ஸ்ட் ஏரியால தான் விட்டுருப்பாங்க. இப்போ நான் டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லி குடுத்துட்டேன். இந்த மாரி ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நான் ஒரு பிரேக் ஒண்ணு குடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல இவ்ளோ பெரிய பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிருச்சு. இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள நம்ம என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகும். அத நம்ம டெலீட் பண்ணிட்டு வேற வேர்ட்ஸும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸுங்கிறது ஒரு கமெண்ட் செக்ஷன் மாதிரி. இதில நம்ம என்ன வேர்ட்ஸ் வேணா டைப் பண்ணிக்கலாம். யூசுவலா அந்த டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ் வந்து என்ட்ரி கமெண்ட்ன்னு சொல்லிட்டு எம்ப்டியா விட்டுருப்பாங்க. ஓகேவா? வந்து ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம்ல. இது எல்லா ஃபார்ம்ஸையும் வந்துட்டு ஒரு ஃபீல்ட் செட் மாதிரி. இந்த ஃபார்ம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபீல்ட் செட்குள்ள குடுக்குறோம். ஃபீல்ட் செட் ஓகேவா? நமக்கு ஒரு அவுட்டர் பாக்ஸ் மாரி ஒண்ணு கிரியேட் ஆயிரும். ஃபீல்ட் செட் ஆப்ஷன் குடுத்தோம்னா. ஃபீல்ட் செட் ஆப்ஷன். இத வந்து அப்படியே கட் பண்ணி லாஸ்ட்டா அந்த ஃபார்ம் முடியுதுல அந்த இடத்துல. ஓகேவா? போட்டுறேன். இப்போ நமக்கு அவுட்டர் பாக்ஸ் மாரி ஒண்ணு கிரியேட் ஆயிருச்சு. அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபீல்ட் செட்ட வந்து இந்த ஃபார்முக்கு கீழ என்னென்ன லேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ள இது குடுக்குறோம். ஃபீல்ட் செட்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபீல்ட் செட்டுக்கு ஒரு நேம் ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு அவுட்லைன் கிரியேட் ஆயிருச்சு. இந்த அவுட்லைன்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு நேம் டிஸ்ப்ளே ஆகணும்ல. ஸோ அந்த நேம ஷோ பண்றதுக்கு இந்த ஃபீல்ட் செட்டுக்குள்ளேயே லெஜெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்குள்ள நம்ம என்ன வேணா நான் ஃபார்ம்ன்னு சொல்லி வைக்கிறேன். நான் சேவ் பண்றேன். இப்போ இந்த பாருங்க இந்த ஃபீல்ட் செட்டுக்குள்ள ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு நம்ம லெஜெண்ட்குள்ள ஒரு நேம் ஒண்ணு வச்சிருக்கோம். ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு. அந்த ஃபார்ம் நேம் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆயிருச்சு. ஃபீல்ட் செட்டுக்குள்ள அந்த ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆயிருச்சு. ஓகேவா? இதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். செலக்ட் டாக் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணனும். ஆப்ஷன் குரூப் எலிமெண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 குரூப் நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு நேம் பண்ணனும்னா லேபிள் யூஸ் பண்ணி நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி நமக்கு வர்ற இன்புட்ட நம்ப மேனுவலா டைப் பண்ற இன்புட் எல்லாமே வந்துட்டு அதுல ஆட் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு, அத டேட்டா லிஸ்ட்ல நம்ம அந்த ஆப்ஷன்ஸ குடுத்தோம்னா, நம்ம மேனுவலா டைப் பண்ணாலும் நமக்கு வரும். ஸோ அது எப்படி வரும்னா, ஐடி நேமையும், இந்த லிஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது 2யும் சேம் நேமா வச்சோம்னா, இது 2ம் நமக்கு இது 2ம் நம்ம கனெக்ட் ஆகி நம்ம டைப் பண்ண வர வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டே வரணும். ஓகேவா? அது இந்த நேம்ல ஆட் ஆயிட்டே வரும். ஸோ இந்த நேம்க்கும் சேம் நேம் குடுத்து ஆட் பண்ணிறணும். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டன வந்துட்டு என்னவா ஆக்ட் ஆகணும்? சப்மிட்டா ஆக்ட் ஆகணுமா? ரீசெட்டா ஆக்ட் ஆகணுமான்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட் செட் வந்துட்டு அவுட்டர் பாக்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஃபார்ம் ஒரு அவுட்டர் லேயர் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதுக்குள்ள அந்த லெஜெண்ட்ன்னு ஒரு நேம் லெஜெண்ட் டாக்குள்ள நம்ம அந்த ஃபார்ம் அவுட்டர் லேயருக்கு நேம் குடுத்துக்கலாம். லெஜெண்ட் டாக் யூஸ் பண்ணி. ஓகேவா? இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் ஃபார்ம் இருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் ஆப்ஷனுக்கு மெத்தடு, டார்கெட், ஆட்டோ கம்ப்ளீட்ன்னு ஒரு சில அட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு சில டிஃபால்ட் அட்ரிபியூட் ஆக்ஷன் இருக்கு. ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.